வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. கட்டியகாரன் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள மம்சாபுரத்தைச் சேர்ந்த நல்லாசிரியர், ஜோதிடர், நடிகர் டாக்டர் அம்பானி ராஜரின் அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, கடந்த பதிவில் நம்ம 369 டெஸ்லா பத்தி பார்த்தோம். இந்த பதிவு 369 வந்து நமக்கு லைஃப்ல லெஃப்ட் கொடுக்க உதவுது. அதே நேரத்தில் ஒரு சில எண்கள் வந்து நம்மளை டவுன் ஆகுது. அந்த நம்பரையும் நம்ம தெரிஞ்சு வச்சு அவாய்ட் பண்ணோம்னா தான் நம்ம வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்க முடியும். அந்த எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் எண் மற்றும் 8ஆம் எண். இப்போ ஒருத்தர் பேரோட முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் 4 வந்தாலோ, அல்லது முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் 8 வந்தாலோ, அது வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், சுந்தர்ராஜன், சுப்பிரமணியன், சுரேஷ், இந்த மாதிரி பேர்கள்லாம் எஸ்ல ஆரம்பிச்சு எண்லையோ ஹெச்லையோ முடியுது. எஸ் வந்து 3, எண்ணு ஹெச் 5, 8 வரும். அதே மாதிரி இந்த பெண்கள் பேர் எஸ்ல ஆரம்பிச்சு 7 முடியும். நிறைய பேர் இல்லை எஸ்ல ஆரம்பிச்சு ஐல முடியும். அவங்கெல்லாம் கூட்டி எண் 4 வரும், முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரும்போது. அப்படிப்பட்ட பெயர்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில ஸ்ட்ரகிளா தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சுமதி, சுந்தரி, சிவகாமி, சுனந்தா, சொர்ணலதா, சொர்ணமால்யா, சுகந்தி, இந்த போன்ற பெயர்கள், லதா, எல்லாமே முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எண்கணிதப்படி கூட்டினீங்கன்னா 4ஆம் எண் வரக்கூடிய பெயர்கள். சதா, ஸ்ரீதிவ்யா, ஸ்ரீதிவ்யாலாம் வருத்தப்படாத வாலிபர் சங்க ஹீரோயின். இந்த மாதிரி பேர் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண்கள் 4 வந்தால் சந்திரா, சந்திரகலா, சந்திரகாந்தா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பெயர்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 4ஆம் எண் என்பது ராகு, 8ஆம் எண் என்பது ஈஸ்வர பகவான். அப்ப ஈஸ்வர பகவான் 8ல பாதி 4 அப்படிங்கிறப்ப 8ஆம் எண்ணும் துன்பம் கொடுக்கு, 4ஆம் எண்ணும் துன்பம் கொடுக்கு. ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4ஆம் எண் 8ஆம் எண் வரக்கூடிய பெயர்கள், அதாவது டோட்டல் நம்பரை நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் சேர்த்து வரக்கூடிய எண் 4, 8 வரக்கூடாது. அதே மாதிரிதான் 2 நபர்கள் சேர்க்கை. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா, சசிகலா அப்படின்னா ஜே வந்து 1, எஸ் வந்து 3, சசிகலா. அப்போ 1+3 என்ன காம்பினேஷன் வருதுன்னா 4 வருது. அப்போ அந்த மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாகசைதன்யா, சமந்தா அப்படி பார்த்தீங்கன்னாலும் எண் வந்து 5, எஸ் வந்து 3, 5, 3, 8, அந்த மாதிரி நேம் அவாய்ட் பண்ணி ஆகணும். நடராஜன், சசிகலா பார்த்தீங்க அப்படின்னா எண் வந்து 5, எஸ் வந்து 3, 5, 3, 8, இந்த மாதிரி எண்கள் வந்து கூட்டு முயற்சி இல்லை திருமணத்தில் எப்படி வந்தாலுமே அதில் ஒரு மைனஸை கொடுக்கத்தான் செய்யுது. இவங்களை பார்த்துக்கங்க. நம்ம அண்மையில் வந்த செய்தி, கன்சிகா மோத்வானி நடிகை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய காதல் கணவர் சோஹைல் அப்படிங்கிறவரை பிரிய போறாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்தியில உண்மை இல்லை அப்படின்னு அவங்க மறுத்தாங்க. அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் அவர்களுடைய பெயரையும் நாம் பார்த்தோம் என்றால் ஹெச் என்பது 5, சோஹைல் என்பவரின் பெயர் முதல் எழுத்து எஸ் வந்து 3. அப்ப அந்த 5, 3, 8. அப்ப தனிநபர் பெயர் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டினாலும் 4ஆம் எண்ணோ 8ஆம் எண்ணோ வரக்கூடாது. அதே மாதிரி 2 பேர் ஜாயின் பண்ற இணைகிறோம் அப்படின்னா 2 பேர் பேரோட முதல் எழுத்தை கூட்டினாலும் 4ஆம் எண்ணும் வரக்கூடாது, 8ஆம் எண்ணும் வரக்கூடாது. அப்ப இதுதான் ரூலா சார், இதுக்கு விதிவிலக்கே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்க நம்முடைய நடிகர் சங்க முன்னாள் தலைவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவங்க ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இப்ப சரத்குமார் சாருக்கு ஹிட் கொடுத்த படம் முதல்ல என்ன அப்படின்னா சேரன் பாண்டியன். அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட முதல் எழுத்து சி வந்து 3, கடைசி எழுத்து எண் வந்து 5, 3, 5, 8. அப்ப அந்த படம் அவருக்கு நல்லா ரீச் ஆச்சு. அதே மாதிரி அவருடைய நிக்நேம் இன்னைக்கு சரத்குமார்ங்கிறதே மறந்து மக்கள் அவரை கூப்பிடுற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டாமை. அப்ப அந்த நாட்டாமைங்கிறதுல பாத்தீங்கன்னா எண்ணுங்கிற எழுத்து வந்து 5 தான். சரத்குமார்ங்கிற எஸ் எழுத்து 3. அப்ப 5, 3, 8. அப்ப இவருக்கு
நாட்டாம ஓடக்கூடாதுல்ல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு நம்ம சார் அவங்க அழைத்ததின் பேரில் ஏஎன் சுந்தரேசன் மற்றும் எனது தாய்மாமா மெடிக்கல் கோபால் அவங்க வந்து என்னை நடிகர் சங்கத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க சாரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு சில ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொன்னேன். என்ன அப்படின்னா, திஸ் ஆர் தட், என்ன அப்படின்னா, ஒன்று சமத்துவ மக்கள் கட்சி பேரை மாத்துங்க, அல்லது கட்சியை கழிச்சிட்டு ஏதாவது ஒரு பிடித்தமான கட்சியில இணைஞ்சுக்கங்க அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன் அவருக்கு. கடந்த ஆண்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ஐயா அவங்க பிஜேபியில் ஐக்கியமாகி இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம். அப்ப இந்த சனி பகவான் உச்சம் பெற போய் நல்ல வலு பெற போய் தான் 8ஆம் மீன் அவருக்கு கை கொடுக்குது. சேரன் பாண்டியன்கிற படத்தோட முதல் எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னால 8, அதுல வந்து அவருடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருந்திருக்கும். நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பாங்க. நாட்டாமை படமும் ரீச் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு நிக்நேமாக நாட்டாமை நாட்டாமை என்று அனைவரும் அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு காரணமும் அந்த எண் 5 S3 5 3 8, அந்த 8ஐ குறிக்கக்கூடிய கிரகம் ஈஸ்வர பகவான் வந்து அவருடைய ஜாதகத்திலே உச்சமாக இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் சனி பகவான் உச்சமாக இருக்க போய் தான் அவங்க அரசியல்ல இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து நல்ல உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்க நினைக்கலாம், என்னடா ஒரு அரசியல்வாதி பேரை சொல்றாங்க, இல்ல நடிகர்கள் பேரை சொல்றாங்க உதாரணத்துக்குன்னு. அதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, செலிபிரிட்டியை நம்ம சொல்லும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே எளிதில் ரீச் ஆகிரும், புரியும். ஆனா அதுக்காக நான் வந்து குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகரோ அல்லது குறிப்பிட்ட கட்சிகளுக்கு நம்ம வந்து விசுவாசியோ கிடையாது. நான் வந்து ஒரு நடுநிலையாளன், எந்த அரசியல் கட்சியையும் சாராதவன், ஒரு அரசு ஊழியர், ஆசிரியர். ஆகையினால் உங்களுக்கு உதாரணங்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எளிமையான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சம் பெறக்கூடிய ராசியான துலாம் ராசியில் இருந்தாலோ அல்லது ஆட்சி பலம் பெறக்கூடிய மகரம், கும்பம், இந்த 3 வீடுகள்ல அவர் இருந்தாருன்னா நம்ம 8ஆம் மீன் குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. 8ஆம் மீன் நமக்கு நன்மையே செய்யும். அப்ப 4ஆம் மீன் ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தா நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம லக்கணத்தில் இருந்து 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானங்கள், இந்த 4 வீடுகளில் ராகு பகவான் இருந்தாரே ஆனால் நீங்கள் அடிமுடியன், ஒரு பேர்ல முதல் எழுத்து கடைசி எழுத்து பத்தியோ இல்ல 2 பேர் சேர்க்கைக்கான முதல் எழுத்து முடிமுடியன் 4ஆம் மீன் வருவது பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. ஆக ஒரு 75% பேருக்கு இந்த அடிமுடியன் 4ஆம் மீனும் முடிமுடியன் 4, 8 எண்கள் பாதகத்தை செய்கின்றன. அதை ஜென்ம ஜாதகத்தை வைத்து நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அன்பர்களே, இந்த பதிவில் 4, 8 எண்களை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் நமக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, நமக்கு புகழை கொடுக்கக்கூடிய எண் என்ன என்பதை குறித்து விரிவாக ஆராய்வோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அம்பானி ராஜர். நன்றி, வணக்கம்.